எல்லாம் நன்மைக்கே. எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும். எல்லாம் எல்லோருக்கும் நடக்க வேண்டும். இதுதான் வாழ்வில் இருக்க வேண்டிய தாரக மந்திரம். வாழ்க்கையில் நிறைய பேர் கஷ்டப்பட்டு முன்னேறியிருக்காங்க. பல தொழிலதிபர்கள் எல்லாருமே வந்து கஷ்டப்பட்டு தான் முன்னேறினாங்க. யாருமே எடுத்த உடனே பணக்காரனாக வானத்துலேருந்து குதிக்கலை. ஆனால் பல பேர் அப்படி நினைப்பாங்க, எடுத்த உடனே பணக்காரனாக வானத்துலேருந்து குதிச்சிட்டாங்கன்னு நினைப்பாங்க. ஆனால் அப்படி கிடையாது. ஜெயிக்கணுங்கிற வெறி அவங்களுக்குள்ளே இருந்ததுனால தான் அவங்க ஜெயிக்க முடிஞ்சது. எப்படி வாழ்கிறோம் என்பது முக்கியமல்ல, கொள்கையோடு கோட்பாடோடு வாழ்வதே முக்கியம். அப்படி கொள்கையோடு கோட்பாடோடு வாழும் பொழுது நீ மனிதனாக அல்ல தெய்வமாக பார்க்கப்படுவாய். அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரைக்கும் எவ்வளவு படங்கள், நாடகங்கள், சிறுகதைகள், நாவல்கள் ஆகிய எல்லாத்துலேயுமே ஒரு மனுஷன் எப்படி வாழணும் எப்படி வாழக்கூடாதுங்கிறத பிரித்து சொல்லியிருக்காங்க. ஆனால் மனிதர்கள் அது கேட்குறாங்களான்னா கேட்குறதில்ல. அவங்க இஷ்டத்துக்கு தான் ஒரு வாழ்க்கையை அமைச்சிக்கிறாங்க. அதுக்கு எப்படி அவங்களுக்கு நடக்குதுன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. எப்படி நாம் வாழ்கிறோம் என்பதை நாம் முடிவு செய்யலாம், ஆனால் விதி தீர்மானிப்பதை நாம் மாற்ற முடியாது. விதிக்கும் நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். விதியை மதியால் வெல்லலாம். அது ஒரு சில விஷயங்களுக்கு தான், எல்லா விஷயங்களுக்கும் அது விடுபடாது. விதியை மதியால் வெல்வது ஒரு பக்கம் கடவுள் நம்பிக்கையை தவிர்ப்பதாகும். கடவுள் நம்பிக்கை இல்லாவிட்டால் உனக்கு அந்த மதி வேலை செய்யாது. அந்த மதி வேலை செய்யும் போது விதியை எப்படி நீ வெல்ல முடியும் என்பதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒருவனுக்கு அடிப்படையானது உணவு, உறைவிடம், நல்ல கல்வி, நல்ல சுகாதாரமான வாழ்க்கை. அது ஒவ்வொருவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று கடவுளை நாம் பிரார்த்திக்க வேண்டும். அப்படி பிரார்த்தனை செய்தால் அது அனைவருக்கும் கிடைக்கும். எவர் மீதும் போட்டி பொறாமை கூடாது. அவர் வாழக்கூடாது என்று நினைப்பு கூடாது. அது உண்டே அழித்துவிடும். அப்படி நீ அழித்து விட்டால் உலகத்தில் நீ சாதிக்க வேண்டியது சாதிக்க முடியாமல் போய்விடும். இந்த கருத்துக்களை எல்லாம் நீ புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும். அப்படி செயல்படும் போது உன்னுடைய வாழ்க்கையானது என்றுமே நன்றாக அமையும். உன்னுடைய பாதையையும் பயணத்தையும் தெளிவாக முடிவு செய்ய வேண்டும். அப்படி தெளிவாக முடிவு செய்யும் பொழுது எல்லாமே உனக்கு நன்மையாக அமையும். ஃபிசிக்கலி சேலஞ்சுன்னா ரொம்ப கேவலமாக நினைக்கிறாங்க. அந்த நினைப்புகளையும் கொஞ்சம் மாற்றுங்க எல்லோரும். அதை தான் நான் திரும்ப வலியுறுத்துகிறேன். ஒரு விஷயத்தை திரும்ப வலியுறுத்தினா தான் அந்த விஷயம் மற்றவங்களுக்கு போய் சென்று சேரும். இதிலும் எந்த ஐயப்பாடும் இல்லை. வணக்கம்.